கழுகின் தந்திரம். ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டி முட்டையிட்டு வாழ்ந்து வந்தது. அதே மரத்தின் உச்சியில் ஒரு தந்திரமான கழுகு வசித்து வந்தது. ஒருநாள் குருவி உணவு தேட வெளியே சென்றபோது கழுகு மெதுவாக கீழே இறங்கி வந்து குருவியின் முட்டையை திருடித் தின்றுவிட்டது. பழியை தன்மேல் வராமல் தடுக்க அந்த கழுகு ஒரு சதித்திட்டம் தீட்டியது. ஆதாரத்தை மாற்றுதல், முட்டை ஓடுகளை மட்டும் சேகரித்து மரத்தின் பொந்தில் வாழ்ந்து வரும் ஒரு பாம்பின் இருப்பிடத்திற்கு அருகே சிதறிப் போட்டது. நடிப்பும் துரோகமும். குருவி திரும்பி வந்ததும் தன் முட்டையைக் காணாமல் அழுவதைப் பார்த்த கழுகு மிகவும் பரிதாபப்படுவது போல நடித்தது. பழியைச் சுமத்துதல். பாவம் குருவியே, நான் மேலே இருந்து பார்த்தேன். அந்தப் பாம்புதான் உன் கூட்டை நோக்கி ஊர்ந்து சென்றது. இப்போது அதன் வீட்டு வாசலில் முட்டை ஓடுகள் இருப்பதைப் பார் என்று அபாண்டமாக பழி சுமத்தியது. பாவம், அந்த அப்பாவி குருவி கழுகின் பேச்சை உண்மை என்று நம்பி தனக்கு துணையாக இருந்த கழுகையே நண்பன் என்று நினைத்தது. ஆனால் உண்மை என்னவோ அந்த கழுகின் வயிற்றுக்குள் இருந்தது. நீதி. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நம்மிடம் மிகவும் நல்லவர் போல நடிப்பவர்களே சில சமயம் ஆபத்தானவர்களாக இருப்பார்கள். கழுகின் பேச்சை நம்பிய குருவி, அந்தப் பாவிப் பாம்பையா நான் நண்பன் என்று நினைத்தேன் என அழுது கொண்டிருந்தது. அந்தப் பாம்பை தண்டிப்பதற்காக மற்ற பறவைகளை அழைக்கச் சென்றது. அப்போதுதான் அங்கு வந்து முதிய தூக்கணாங்குருவி ஒன்று குருவியைத் தடுத்து நிறுத்தியது. அந்த பெரிய குருவி சொன்னது, நண்பனே, அவசரப்படாதே. இந்தப் பாம்பு முட்டையைச் சாப்பிட்டால் ஓட்டை அங்கே விட்டுச் செல்லாது, முழுவதுமாகத்தான் விழுங்கும். ஆனால் இங்கே ஓடுகள் சிதறிக் கிடக்கின்றனவே, இது யாரோ திட்டமிட்டுச் செய்தது போல தெரிகிறது. கழுகு பிடிபட்ட தருணம். உண்மை தெரியாத கழுகு இன்னும் குருவியின் நம்பிக்கையைப் பெற கீழே இறங்கி வந்து, ஏன் இன்னும் தாமதம்? அந்தப் பாம்பை கொத்திக் குதற வேண்டாமா என்று ஆவேசமாகப் பேசியது. அப்போது தூக்கணாங்குருவி ஒரு தந்திரம் செய்தது. ஆமாம் கழுகாரே. ஆனால் அந்தப் பாம்பு முட்டையை திருடும்போது அதன் வாயில் ஒரு நீல நிற இறகு ஒட்டியிருப்பதை நான் பார்த்தேன். அது ஒருவேளை அந்தப் பாம்பின் உடலில் இருந்திருக்குமோ என்று பொய் சொன்னது. இதைக் கேட்ட கழுகு பதற்றத்தில், இல்லை, இல்லை. நான் சாப்பிடும்போது என் வாயில் என்று சொல்லத் தொடங்கி பாதியிலேயே நாக்கைக் கடித்துக் கொண்டது. உண்மை வெளிப்பட்டது. கழுகு உளறியதைக் கேட்ட குருவி அதிர்ச்சியடைந்தது. உடனே முதிய குருவி சொன்னது, பார்த்தாயா? பாம்பு முட்டையை சாப்பிட்டிருந்தால் ஓடு அங்கே இருந்திருக்காது. கழுகின் அலகில் இன்னும் உன் முட்டையின் மஞ்சள் கரு ஒட்டியிருக்கிறது பார். தன் சதி அம்பலமானதை அறிந்த கழுகு அங்கிருந்து தப்பித்து பறந்து சென்றது. அந்த வினாடி முதல் குருவி யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொண்டது.